சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ லான்ச்சிங்ல வந்திருக்கு. ப்ரீ லான்ச்சிங்ல போடக்கூடியதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா டெவலப்பிங் ஆயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஃபியூச்சர்ல பயங்கரமா பூம் ஆகக்கூடிய லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு இந்த ஸ்டேஜில் நம்ம வீடியோ போடுறோம். நம்ம எல்லாருக்குமே சொந்தமா ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அது நிறைய பேரோட லைஃப்ல நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபினான்ஷியலா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட்டோம், அந்த ப்ராப்பர்ட்டி அப்பயே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற அதை கடந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டும் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம ஃபீல் பண்ணுவோம், அப்பவே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தான். இந்த ப்ராஜெக்டை நீங்க யாருமே மிஸ் பண்ணிட வேணாம். ப்ராஜெக்ட் சிஎம்டி அப்ரூவ்டு அப்படிங்கிறனால நம்ம பேங்க் லோனுமே போய்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கரண்டா வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம் அப்படின்னம்னா இமீடியட்டா நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரை பெனிஃபிட்டுமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சுற்றி உள்ள காம்படிட்டரை விட இவங்க ஒரு லோ பட்ஜெட்ல தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கிறதுனால நமக்கு இன்னுமே பெனிஃபிட்ஸுமே இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனவு வீடா இருக்கட்டும், ஒரு பிளாட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்னையில் இருக்கக்கூடிய தி பெஸ்ட் ப்ராஜெக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் எங்க அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று பார்க்கலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சேனல் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்க எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. டோட்டல் ப்ராஜெக்ட் சைஸ்னு பார்க்கும்போது 2 ஏக்கர்ஸில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்டில் நமக்கு பிளாக் டாப் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நமக்கு 790 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட்ஸ் அவைலபிளாக வந்திருக்கு. இங்கே பிளாட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா வில்லாவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 35 lakhsலேருந்து இண்டிபெண்டன்ட் வில்லாஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பிளாட் பெர் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ்னு பார்க்கும்போது 1,999 ப்ரீ லான்ச் ஆஃபராக லான்ச்சுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால பேங்க் லோனுமே நம்ம தாராளமாக போய்க்கலாம். பில்டர் சைடில் அதுவுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ரெசிடென்ஷியலுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடியாக சொன்ன மாதிரி வாங்கிக்கலாம். இமீடியட் அப்ரிசியேஷனுமே நமக்கு கிடைக்கும். இதோட முக்கியமான விஷயம் பார்க்கும்போது எங்கே நம்ம சைட் வாங்கணும் அப்படின்னாலும் கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே முக்கியம். இந்த சைட் பொறுத்தவரை கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்கு. ப்ளஸ் நமக்கு பார்த்தோன்னா ரெட் சாயில் செம்மண்ணு தான், ஆர்ஓவே தேவையில்ல, டைரெக்டாக நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். இதோட பார்த்தோம்னா நம்மளோட பிளாட்ஸ்ல மேங்கோ ட்ரீ ஆல்ரெடி நமக்கு இருக்கு. ஸோ அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நியர்பைல நமக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. ஸோ அதையுமே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லையுமே நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்க்கும்போது பூந்தமல்லி நியர் திருமலசை குத்தம்பாக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. குத்தம்பாக்கம் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா சென்னையோட 3rd பஸ் ஸ்டாண்ட் ஒர்க் ஃபுல் ஃபிளஜாக போயிட்டு இருக்கு. இந்த இயர் 2 ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் பத்தின டீடைல்ஸ் நம்ம கூகுள்ல கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. இப்போ சவுத் சைடு எப்படி போறதுக்கு வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வேலூர், கிருஷ்ணகிரி அண்ட் கோயம்புத்தூர், கேரளா வர போறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த இயர் 2 ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் சென்னையில் 3 பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தோம்னா மாதவரம் ஆல்ரெடி ஆக்சஸ்ல போயிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா 2வது பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ 3rd பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னா பூந்தமல்லி பக்கம் திருமலசை குத்தம்பாக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல் ஃபிளஜா ஒர்க் போயிட்டு இருக்கு. பிளஸ் இதோட மெட்ரோட ஃபைனல் பாயிண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல நம்ம பார்த்தோம்னா சிட்டி உள்ள எல்லா லொகேஷன் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல மெட்ரோட ஒர்க் ஃபுல் ஃபிளஜா போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சரௌண்டிங்ல ப்ராப்பர்ட்டியோட வேலையெல்லாம் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா வருங்காலங்களில் இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடும். பழைய கோயம்பேடுல மிஸ் பண்ணவங்க இல்லை ஒரு 1 இயருக்கு முன்னாடி வண்டலூர் கிளாம்பாக்கம் சரௌண்டிங் ஒரு லோ பட்ஜெட்டில் விற்கும் போதே நம்மள நிறைய பேர் வாங்காமல் மிஸ் பண்ணியிருப்போம். அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே சூட் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இமீடியட் அப்ரிசியேஷன் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூட் ஆகும். நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரெசிடென்ஷியலுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் இதை நம்ம திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு
பார்த்தோம்னா கூட இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஆனால் நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து இருக்காது. ஒரு லோ பட்ஜெட்டில் இப்போயே நம்ம வந்து கிடைக்கும் போது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தான் அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமே கூட. ஸோ நீங்கள் இதை யாருமே வந்து மிஸ் பண்ணிட வேணாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அசட்டாக வந்து அமையும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.